இதில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பொதுத்தமிழை ரிவைஸ் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. ஸோ வந்து என்னென்ன ரிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் வீடியோ. பிகாஸ் ஏன் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பல் ப்ளஸ் துளி என்பது புணரும் போது எவ்வாறு மாறும்னு கேட்டிருக்காங்க. புணரும் போது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். புணரும் அப்படின்னா சேரும்போது, ரெண்டு சொல் சேரும்போது எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பல் துளி, பற்றுளி, பற்பொடி, பல்லுள் துளி. இப்போ இதில் ஆட் ஒன் அவுட் மாதிரி சேராத சொல் எது அப்படின்னா பற்பொடி. ஏன்னா இது சுத்தமாக இதில் வந்து சேராது, சேர்ந்தா கூட இல்லையா. அப்போ இந்த மூணுல ஏதாவது ஒரு சொல் நம்மளுக்கு இருக்கும். அப்போ எதுவாக இருக்கும் சேரும்போது அப்படின்னா இதுக்கு நம்ம கிராமர் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, நிலைமொழியில் இறுதியில் இல் இருந்து வருமொழியில் முதலில் த வரிசையில் எழுத்துக்கள் இருந்தால், த வரிசையில் அப்படின்னா தாத்தா தி தி து து தே இதில் இருக்கு இல்லையா. இப்படி இருந்தா இல்லுக்கு பதிலாக இற்று அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லுக்கு பதிலாக இற்றுங்கிறது மாறும். இப்போ இதோட விதி என்ன அப்படின்னா இல்லுக்கு பதிலாக இற்றுன்னு மாறும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, நிலைமொழி. இதுல வந்து உங்களுக்கு டவுட் வரும், நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன. நிலைமொழி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்க சொல், வருமொழி அப்படிங்கிறது செகண்ட் இருக்க சொல். அப்ப நிலைமொழியில இல் இறுதியில் இல், அப்ப பல் அப்படிங்கிறது இல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது இற்று அப்படிங்கிறது மாறும். அதே மாதிரி வரும் மொழியில இத்து அப்படின்னு இருந்துச்சுன்னா, இத்து அப்படின்னா எங்க நீங்க கேட்கலாம், இந்த தூங்குறது எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. தூங்குறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இத்து பிளஸ் ஊ, அதுதானே தூ. உயிரும் மெய்யும் கலந்தது தான் உயிர் மெய் எழுத்து அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சின்ன கிளாஸ்ல. அப்ப உயிர் மெய் எழுத்து அப்படிங்கிறது இந்த தூ, உயிர் எழுத்து இத்து கூட்டல் ஊ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இப்போ என்ன காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இத்து பிளஸ் ஊ தூ. ஓகே, இப்போ எங்க இத்து வருதுன்னு பாத்தீங்களா. முதல் எழுத்துல முதல் சொல்லுல இல்லு இருக்கு, இரண்டாவது சொல்லுல இத்து இருக்கு. இத்து வந்து உங்களுக்கு இன்டைரக்டா இருக்கும், சில நேரம் வந்து வெளிப்படையாகவும் இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இற்று இற்று, இந்த மாதிரி இற்று இல்லை இற்று ட்ர ரெண்டுமே வரும். ஓகே, இப்போ ரெண்டு இற்று ட்ர அப்படிங்கிறது வரும். அப்போ பல் துளி சேரும்போது எப்படி இருக்கு, பற்றுளி அப்படின்னு சேருது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா பல் பிளஸ் துளி புணரும் போது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டா, முதல் சொல்லு ரெண்டாவது சொல்லையும் பாக்குறீங்க. முதல் சொல்ல இல்லுல இருந்துச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா, ரெண்டாவது சொல்ல இத் அப்படிங்கிற லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா இற்று 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 ர இது ரெண்டுமே வரும். ஸோ அதை சேர்த்து நீங்க சொல்லணும் இங்க. ஓகே, பற்றுளி. ஓகே, பற்றுளி புரிஞ்சிருச்சா. இதில் ஒன்று ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, நிலைமொழியில் பல், இதன் ஈரெழுத்து அப்படின்னா இல், வருமொழி துளி, இதன் முதல் எழுத்து இத்து பிளஸ் ஊத்து. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வித மாற்றமும் இன்றி எவ்வித மாற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிலைமொழினா உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் இருக்க சொல்லு பிளஸ் அடுத்து இருக்க சொல்லு, இதுல எந்த ஒரு மாற்றம் அப்படின்னா ஏதாவது ஒரு எழுத்து ஆட் ஆச்சுன்னா. இப்போ இதுல பாருங்க, புணர்ச்சி வகை அப்படின்னா இப்போ ரெண்டு சொல் சேருது அப்படின்னா என்னென்ன வகையில அது சேரும் அப்படிங்கிறது தான். இயல்பு புணர்ச்சி அப்படின்னா மாற்றம் ஏதும் இயல்பாவே சேர்ந்துரும். இப்போ தலை வலி ஏதாவது சேஞ்ச் இருக்கா பாருங்க, சேஞ்ச் இருக்காது. அதே மாதிரி தோன்றல் விகாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புதிய எழுத்து தோன்றும்னா தமிழ் பிளஸ் தாய் அப்படிங்கிற இடத்துல தமிழ் தாய் அப்படின்னு இருக்கா, இத் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப இது தோன்றல் விகாரம். திரிதல் அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கும். சேஞ்ச்னா ஒரு எழுத்து வேறொன்றாக மாறும், இங்க முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம், இல்லுக்கு பதிலாக இற்று வந்திருக்கும். அதே மாதிரி தான் இது. வில் பிளஸ் இங்க இல்லு முடிஞ்சிருக்கா, இது ஒன்னாவது எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. வில் பிளஸ் கொடி. இப்ப இங்க வந்து இத்து கிடையாது, ஸோ லாஸ்ட்ல மட்டும் தான் இல்லு இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்ப இல்லு இருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கு, இற்றுன்னு மாறுது, விற்கொடி அப்படின்னு மாறுது. அப்ப இது வந்து திரிதல், சேஞ்ச் ஆயிருச்சு, அந்த லெட்டரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா திரிதல் விகாரம். அடுத்து வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னா அந்த எழுத்து டெலிட் ஆயிரும் நினைச்சுக்கோங்க. அந்த எழுத்து என்ன ஆயிரும், டெலிட் ஆயிரும். மன மகிழ்ச்சி அப்படின்னு இருக்குன்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சின்னு போட்டிருக்கா, அந்த இம் இருக்காது, மன மகிழ்ச்சி. அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, இம் டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். அப்ப நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நிலைமொழியும் வருமொழியும் எந்த வித மாற்றம் இன்றி இணைவது. அப்ப யாரா இருப்பா, இயல்பு புணர்ச்சி தான். ஓகே,
நீங்களே கெஸ் பண்ணலாம். நான் ரூல்ஸையும் சொல்றேன், கொஷினையும். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, புணர்ச்சியின் போது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது. ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது. இதுல என்ன அப்படிங்கிற தோன்றல், திரிதல், கெடுதல், இயல்பு. கெடுதல் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டெலிட் ஆயிரும். இயல்பு அப்படின்னா அதாவது எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம இயல்பா சேர்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரிதல் அப்படின்னா சேஞ்ச் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, புணர்ச்சியின் போது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக வருவது. அதே மாதிரி இதுல உங்களுக்கு டவுட் இருக்கும், தோன்றலா திரிதலா. தோன்றல்னா ஃபர்ஸ்ட் இருக்காத லெட்டரை சேர்றப்ப இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட். ஓகே, அப்ப புணர்ச்சியின் போது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது. இதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்ப திரிதல் அப்படிங்கறது அதோட ஆன்சர். திரிதல்ல பாருங்க, வில் பிளஸ் கொடி, இல்லுக்கு பதிலா இற்று. அப்ப வேறொரு எழுத்தா மாறிடுச்சு இல்லையா ஆன்சர் வர்றப்போ. இதுதான் விற்கொடி அப்படின்னு அர்த்தம். அப்ப திரிதல் புணர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து பூ பிளஸ் சோலை என்பது புணரும் போது பூச்சோலை என மாறுவது எவ்வகை விகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகாரம் என்னென்ன எதுன்னு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுல என்னவா இருக்கும், ஒரு எழுத்து வந்து ஆட் ஆயிருக்கு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு. ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா யாரா வரும், இதுலயே சொல்லுங்க. தோன்றலா திரிதலா. திரிதலா சேஞ்ச் ஆயிருக்கணும், கெடுதலா டெலிட் ஆயிருக்கணும், இயல்புனா ஒன்னா சேர்ந்திருக்கும். இயல்பா அப்படின்னா எந்த ஒரு சேஞ்ச் இல்லாம சேர்ந்திருக்கணும். அப்ப இது தோன்றல் விகாரம், தோன்றலா தான் இருக்கணும். இதுக்கு உதாரணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே உதாரணமும் கொடுத்துருக்கேன் பாருங்க. வாழைப்பழம் இப்ப அப்படிங்கிற சேர்ந்திருக்கு இல்லையா, வாழைப்பழம். அப்ப இதை எப்படி கண்டறியும் முறை பாருங்க. கண்டறியும் முறையும் விகார வகை வந்து தோன்றல் விகாரம் வந்து பிரிக்க முடியாத ஒரு மெய்யெழுத்து இச்சு, இத்து, இப்பு, இக்கு இடையில் இருக்கும். ஓகே, இது இருந்துச்சு அப்படின்னா தோன்றல் விகாரம். திரிதல் அப்படின்னா நிலைமொழியில் இறுதியில் உள்ள ஒரு எழுத்து இல்லு, இல், இன், இன் உருமாறி வரும். உருமாறி வரும். திரிதல்னாலே சேஞ்ச் தானே, உருமாறி வரும். நெக்ஸ்ட் கெடுதல். கெடுதல்ல பாருங்க, கெடுதல்னா என்ன சொல்லுங்க, டெலிட் ஆயிரும் சொல்றேன். சொல்லை பிரிக்கும் போது ஒரு எழுத்து மறைந்திருப்பது தெரியும். அதாவது மரம் பிளஸ் வேர் பிரிக்கும் போது தான் தெரியும், பட் சேரும் போது பாருங்க இது தெரிஞ்சிருக்கா, அது தெரியல. ஸோ இதுதான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சரு, தோன்றல் விகாரம். தோன்றல்னா கொஸ்டின் நம்ம மறுபடியும் பார்த்தலாம். பூச்சோலை, பூச்சோலை அப்படிங்கிறப்போ இச் அப்படிங்கிறது சேர்ந்து புதுசா வந்திருக்கு. அப்ப இது தோன்றல் விகாரம். ஓகே, ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ரூல் சொல்லி சொல்றேன். அப்போ உங்களுக்கு ரீகால் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ மரம் பிளஸ் வேர் என்பது மரவேர் என உணர்வது எவ்வகை விகாரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ சொல்றப்ப பாருங்க, மரம் இம்மு வந்து காணா போயிடுச்சு. அப்ப யாரா இருக்கும், கெடுதல் விகாரம். நம்மளே கெஸ் பண்ண முடியுதா, கெடுதல் விகாரம். நெக்ஸ்ட் அடுத்து இ, இ, ஐ ஆகிய உயிரெழுத்துக்கள் நிலைமொழியில் இறுதியில் வந்தால் உடம்படு மெய்யாக வருவது எது அப்படின்னு. உடம்படு மெய்யாக அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, இப்ப இ, இ, ஐ இதெல்லாம் என்ன சொல்றோம், உயிரெழுத்துக்கள் நம்ம சொல்றோம். நிலைமொழினா உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் இருக்க வேர்ட்ல நிலைமொழி, வர்ற மொழி பிளஸ் போட்டு இன்னொரு மொழி வருது, சேருது பாத்தீங்களா, அதுதான் வருமொழி. அப்ப இது நிலைமொழி இறுதியில் வந்தால் அப்ப என்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஒரு உதாரணம். இப்ப இதோட விதி என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இ, இ, ஐ வலி எவ்வும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்ன அப்படின்னா, இ, இ, ஐ அப்படிங்கிற இதுல நிலைமொழியில முடிஞ்சிச்சு அப்படின்னா யா அல்லது இ. யானா உங்களுக்கு தெரியும், மேல புள்ளி வச்சா என்ன சொல்லுவோம், ஈ தோன்றும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, அப்போ இது என்ன உதாரணம் பாருங்க. மணி அடி, இதை நீங்க சேர்க்கிறப்போ இந்த பக்கம் போட்டிருக்கு பாருங்க, மணி அப்படின்னா இந்த நீங்கிறது நீங்க சொல்றப்பே தெரியும். சொல்றப்பே அந்த வார்த்தை வந்து இ, இ, ஐ அப்படின்னு முடியும். நீங்க பிரிச்சு பார்த்தாலும் அந்த இது வரும். இப்போ ரெண்டாவது எழுத்தை பிரிச்சு பாருங்களேன். இந்த நீங்கிறது எப்படி வந்திருக்கும், இன் பிளஸ் இ அப்படின்னா நீ. அப்போ அடின்னு இருக்கு. இப்போ மணி பிளஸ் யார் சேர்ந்து வருவா, இந்த 3 லெட்டர்ஸும் வந்துச்சுன்னா இ அப்படிங்கிறது வரும். இ. அப்ப இ இருக்கு அப்படின்னா இந்த அடி அப்படி நீங்க சேர்த்து எழுதிடக்கூடாது. எப்படி எழுதணும், ஆங்கிறது இ பிளஸ் ஆ. இ பிளஸ் ஆ போட்டீங்க அப்படின்னா இந்த இ பிளஸ் ஆ என்ன ஆயிரும், யா. மணி அடி வந்துருச்சா, மணி அடி, மணி அடி. ஓகே, நெக்ஸ்ட் ஈ ஈற்று சொல். ஈ ஈற்று சொல் இது அடுத்த எக்ஸாம்பிள். நிலைமொழியில் ஈற்றில் ஈ வந்தால், ஈ, ஈ அப்படின்னா தீ அப்படின்றது. தீ லாங்கர் நம்ம இழுத்து சொல்லுவோம் இல்லையா, தீ, தீ அணைப்பான். அப்ப இங்க என்ன வரும், இங்க ஈ வரும், இங்க ஆ சேர்றப்போ, அதாவது ஈ வரும், ஈயோட இ பிளஸ் ஆ என்ன வரும், யா. தீ அணைப்பான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஐ ஈற்று சொல். ஐ வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓடை. நீங்க சொல்றப்பே தெரியுதா ஐன்னு முடியுது இல்லையா, ஓடை பிளஸ் ஓரம் அப்படின்னா. இங்க வந்து பாருங்க, இங்க ஈ இருக்கு, ஓரம், இ பிளஸ் ஓ சேர்ந்துச்சுன்னா என்னது, யோ. இ பிளஸ் ஓ, யோ, ஓடையோரம்.
ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க. அப்ப எந்த லெட்டர் வரும்? இ இ என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? இ இ ஐ ஆகிய உயிரெழுத்துக்கள் நிலைமொழியில் இருந்தால் யார் வருவா? இ தான் வருவான். ஓகே ஓகே, குட். விடை ஓகே, கரெக்டா சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பலா பிளஸ் இலை இதில் வரும் உடம்படு மெய்யது. உடம்படு மெய்யது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஏனைய உயிர்வழி வவ்வும். வவ்வு அப்படின்னா இவ்வு வரும் அப்படின்னு அர்த்தம். பலா. இப்போ இதில் பாருங்க, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்போ நிலைமொழி இறுதியில் இ இ ஐ தவிர்த்த பிற உயிரெழுத்துக்கள், அதாவது இவனை தவிர, யார் யாரை தவிர? இ இ ஐ தவிர இந்த உயிரெழுத்துக்கள் வந்தால், என்ன உயிரெழுத்துக்கள்? ஆ ஆ உ உ ஓ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா யார் வருவா? யூ சேர்ந்து வரும். அப்ப பலா இலை ஆள முடியுது பாத்தீங்களா? பலா இலை ஆள முடியுதா? ஆள முடியுது அப்படின்னா இங்க என்ன போடணும்? யூ போடணும். யூ பிளஸ் இ சேர்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? பலா பலாவிலை. 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 நெக்ஸ்ட் ஆ முடிஞ்சு அப்படின்னா இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம். நிலைமொழி ஈற்றில் ஆ வரும்போது ஈற்றில் அப்படின்னா தெரியும் இல்லையா? லாஸ்ட்ல பலா ஆ முடியுதா? லா வேற ல வேற. ஓகே, அப்ப இல் பிளஸ் ஆ தான் லா. இல் பிளஸ் ஆ தான் லா. அப்போ இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்க என்ன வரும் சொன்னாங்க? இவ் வரும்னு சொன்னாங்க. அப்ப யூ பிளஸ் ஊ என்ன வரும்? யூ பிளஸ் ஊ போட்டீங்க அப்படின்னா இந்த ஊ வரும். பலா உயிர். ஓகே, இதே ஊல முடியுதுன்னு வச்சுக்கோங்க. திரு ஊல முடியுதா? திரு பிளஸ் அடி. திரு பிளஸ் அடி அப்படின்னா இந்த ரூ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இரு பிளஸ் ஊ ரூ. ஓகே, அப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஊல இருக்கு இல்லையா? ஊல இருக்கு அப்படின்னா யூ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப யூ பிளஸ் அ என்ன வரும்? வ. யூ பிளஸ் அ வ. திருவடி. ஓகே, நெக்ஸ்ட் ஊ அப்படிங்கிற எழுத்து இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் பூ அழகி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி பார்த்தோம். இந்த பூ எப்படி வந்திருக்கும்? இப்பு பிளஸ் ஊ. அப்ப ஊங்கிற உயிரெழுத்து இருக்கு. அது எப்படி மாறும்னு சொன்னோம்? இவ் வந்து இடையில சேரும். யூ சேர்றப்போ யூ பிளஸ் அ. யூ பிளஸ் அ வ. அப்ப பாருங்க பூவழகி. ஓகே ஓகே, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்களே சொல்லுங்க. பலா பிளஸ் இலை இதில் வரும் உடம்படு மெய்யது. உடம்படு மெய்யது யூ. இதுதான் இதோடைய உடம்படு மெய். ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏகாரத்தின் முன் உடம்படு மெய்யாக வருவது. ஏகாரத்தின் முன் அப்படின்னா ஏ. ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு நம்ம அர்த்தம். அதோட ரூல் பேரு. நிலைமொழி இறுதியில் ஏ இருந்தால் இ மற்றும் யு ரெண்டுமே வரும்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யு மட்டும் இ வரும். அப்ப எப்படின்றத பாருங்களேன். சே ஏல முடியுதா? சே பிளஸ் அடி. இந்த சே அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும்? இச் பிளஸ் ஏ. சே பிளஸ் அடி. அப்ப இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஏல முடிஞ்சு அப்படின்னா என்ன வரும்? இது ரெண்டுமே வரும்னு சொல்றாங்க. யூ பிளஸ் இ. இப்போ இதை இ பிளஸ் ஆ அப்படின்னு போட்டோம்னா யா சேவடி. சேயடி. சேவடியும் வரும், சேயடியும் வரும். யூ பிளஸ் யூ. அப்ப என்ன ஆன்சர் இதுக்கு? உதாரணம் இன்னும் 2 உதாரணம் கூட நம்ம பார்த்துக்கலாம். தேவாரம் ஏல முடியுதா? தேவாரம் அப்படின்னா யூ பிளஸ் ஆ அப்படின்னு போட்டோம்னா வா. இப்போ தேவாரம். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏ ஏ இந்த மாதிரி இருந்துச்சு. இரண்டும் சரியாக அமையும் நிலை அப்படின்னு அது இரண்டுமே சரியாக அமையும் நிலைன்னா இந்த மாதிரி ஏ ஏ இப்படி இருந்துச்சு அப்படின்னா வெறுப்படையா அந்த மாதிரி ஏ இருந்துச்சு அப்படின்னா ஏகாரத்தின் முன் இரண்டுமே வரும். முன்னாடி வரும் பின்னாடியும் வரும் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி பாருங்க, முன்னாடி இருந்தா ஏ ஏ ஏவே அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏகாரத்தின் முன் உடம்படு மெய்யாக வருவது இவங்க தான் வருவாங்க. ஓகே, இது ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை கண்டறிக. வல்லினம் மிகும் இடங்கள், மிகும் மிகா இடங்கள் 2 இருக்கு இல்லையா? இப்போ மிகும் இடங்களை சரியாக கண்டறிக. இப்போ பாருங்க, இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்குறப்போ. அப்போ மிகும் இடங்களுக்கு ரூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். சுட்டு திரிபு அப்படின்னா அந்த இந்த என்னும் சுட்டு சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இப்போ என்ன சொல்றோம்? அந்த பக்கம், எந்த பையன் இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் அப்படின்னா பாருங்க, இது ரெண்டையும் ஜாயின் பண்ற லெட்டர் இப்பு அப்படிங்கிறது வல்லின எழுத்து. ஓகே, அடுத்து வந்து வினா திரிபு. வினா திரிபு அப்படின்னா வினா எழுத்துக்கள். எந்த, எந்த ஊர், எந்த பையன், எந்த பெண் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அங்கேயும் என்ன ஆகுது?
வல்லினம் மிகும். இப்ப எந்த சட்டை அப்படின்னா அதே மாதிரி சுட்டெழுத்து. சுட்டெழுத்து அப்படின்னா ஆ இ என்னும் சுட்டெழுத்து. அத்திசை எத்திசை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அத்திசை எத்திசை சொல்றது எல்லாமே பாருங்க இடையில ஜாயின் பண்றது ஒரு மெய்யெழுத்து, அதாவது வல்லின எழுத்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையான ஐ. ஐங்கிறது வெளிப்படையா வந்தா, அப்ப பாடத்தை பிளஸ் படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாடத்தை ஐ, ஐல முடியுதா, பாடத்தை படி. இப்ப சேர்க்கிறது எது, இப்பு. அதே மாதிரி நான்காம் வேற்றுமையான கூ. இரண்டாம் வேற்றுமை ஐ, நான்காம் வேற்றுமை கூ. கூல முடியுது பாருங்க, எனக்கு தெரியும். அப்ப இத எல்லாம் சேர்ற எழுத்து பாருங்க. இந்த நிலைமொழி வருமொழியில இருக்கக்கூடிய, இப்ப தேக்கு மெய்யெழுத்து யாரு, இத்து, அவன் தான் சேருவான், மாத்தி எழுதக்கூடாது. ஓகே, இங்க படி, பாடத்தை படின்றப்போ பாக்கு மெய்யெழுத்து யாரு, இப்பு. ஸோ இந்த மாதிரி தான். அதே மாதிரி அத்திசைக்குல பாருங்க, தீக்கு மெய்யெழுத்து யாரு, இத்து, இவன் தான் வந்து ஜாயினிங் லெட்டரா வருவான், சுட்டெழுத்து இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா ஓடா குதிரை அப்படிங்கிறது ஒரு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்ப ஓடா ஜாயின் பண்ற லெட்டர் பாருங்க, யாரோடது, இக்கு. இக்குங்கிறது கூவோட மெய்யெழுத்து. ஓகே, அதுக்கடுத்து தமிழ்தாய். தமிழ்தாய் அப்படின்னா தாவோடது இத்து. இப்போ உருவகப்படுத்துறது, உருவகப்படுத்தினாலும் நம்மளுக்கு வல்லினம் மிகும். திசை பெயர்கள், திசை பெயர்களை சொன்னா கிழக்கு பகுதி, கிழக்கு திசை, மேற்கு பகுதி, மேற்கு திசை, இப்படின்னா நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி சொன்னாலும் வல்லினம் மிகும். நம்மளுக்கு கேள்வி என்ன, மறந்துடக்கூடாது. கேள்வி என்ன அப்படின்னா, வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் கொடுக்கணும். அந்த பக்கம், அந்த பக்கம். அப்ப எது கரெக்ட், அந்த பக்கம். இதுல வந்து பாருங்க ஜாயினிங் லெட்டரே இல்ல, அந்த பக்கம், இது சுத்தமா செட் ஆகாது. அந்தம் பக்கம், இதுவும் செட் ஆகாது. இப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ரெண்டுல ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் வரும். அந்த பக்கம் யார் வருவா, வல்லின எழுத்து மிகும் இடங்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பக்கம், இதுதான் நம்மளுடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், எந்த என்னும் வினா திரிபின் பின் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், ஆமா வரும் இல்லையா. எப்படி, எந்த சட்டை, எந்த சட்டை. அப்ப ஆன்சர் என்ன, மிகுங்கிறது தான். உதாரணம் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், அடுத்து வந்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னா எஸ், மிகும் தான். எப்படின்னு பாருங்களேன். ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா தீ அப்படிங்கிறது ஒரு எழுத்து தான். பட் அந்த தீங்கிறதே என்னது, ஒரு ஒரு பொருளை வந்து குறிக்குது பாத்தீங்களா, அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது. அப்ப தீ பிளஸ் பிடித்தது. இப்ப இவனோட மெய்யெழுத்து யாரு, தீ பிடித்தது. இப்போ வந்துருச்சா, அப்ப மிகுது, அப்படித்தானே, தீ பிடித்தது. அதே மாதிரி பூ பெயர், பூ பந்தல். அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியா இருக்கட்டும், பூ பெயர் விதி, அதாவது பூ சேர்ந்து வரதா இருக்கட்டும், கை அப்படிங்கிற எழுத்தோட சேர்ந்து வரதா இருக்கட்டும், அங்க வந்து வல்லினம் மிகும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர், மிகுங்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வினைத்தொகையில் வல்லினம். வினைத்தொகையில் அப்படிங்கிறப்போ வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஒரு வினைத்தொகை விதி, அதோடைய ரூல் என்னங்கிறத பாருங்க. காலம் கறந்த, காலம் கறந்த அப்படின்னா மறைந்த, காலம் மறைந்த பெயரெச்சமே வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதில் வல்லினம் மிகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வல்லினம் என்ன ஆயிட்டு இருக்க கூடாது, மிகக்கூடாது. அப்ப புணரும் விதம் எப்படின்னு பாருங்களேன். குடி பிளஸ் தண்ணீர், குடி தண்ணீர், அப்படி எந்த சேஞ்சும் இல்லாம நம்மளுக்கு என்ன இருக்கு, சேர்ந்து இருக்கு. ஓகே, வினை தொகையில மிகாது அப்படிங்கறத ஆன்சர். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஊறுகாய். இப்ப 3 காலங்களும் இதுல இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். காலம் கறந்த, காலம் மறைந்த பெயரச்சமே வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல பாருங்க, குடித்த, குடிக்கின்ற, குடிக்கும் என முக்காலமும் மறைந்து வந்துள்ளது. குடி அப்படிங்கிறது அது வந்து ஒரு செயலா இருந்தாலும் 3 காலங்களும் மறைந்து வர்றதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வினைத்தொகை விதி. வினைத்தொகை விதிக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்க. ஓகே, இங்கு இத்து மிகவில்லை. பாருங்க, இத்து இருக்கா, தாவுடைய மெய்யெழுத்தான இத்து இருக்கா, இல்ல. அப்ப இங்க மிகாது அப்படிங்கிறது தான். ஊறுகாய், ஊறுகாயில ரெண்டும் சேர்றப்ப ஊறுகாய் மட்டும்தான் வரும். சுடுசோறு, அங்க ஏதாவது எழுத்து சேருதா, சேரல. இப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் உம்மை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிற உம்மை தொகை விதி என்ன அப்படின்னா என்ற இடைச்சொற்கள் மறைந்து வரும். என்ற சொற்கள் வந்து அதாவது இடைச்சொற்கள் அப்படின்னா இடையில வர சொல்லானது மறைந்து வந்து அந்த பொருளை உணர்த்தும். அதை என்ன பொருள்னு பாருங்க, தாய் பிளஸ் தந்தை, தாயும் தந்தையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தாய் பிளஸ் தந்தை அப்படின்னா தாயும் தந்தையும். அங்க வருதான்னு பாருங்க, தாய் தந்தை அப்படின்னு மட்டும் தான் வருது. இங்க ஏதாவது லெட்டர் இருக்கு, ஏதாவது வேர்டு இருக்கா பாருங்க, இத்து ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப என்ற சொல் மறைந்து வந்தால் அங்க வராது அப்படின்னு அர்த்தம். வல்லினம் மிகாது அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்ன, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி எண்ணு பெயர்கள், எண்ணும் அப்படின்னா நம்ம எண்றோம் 2 3 4 5 அப்படின்னு சொல்றோம், அங்கேயும் வராது. அதே மாதிரி எதிர்ச்சொற்கள் இணையும் போது, எதிர்ச்சொற்கள் அப்படின்னா இரவு பகல், மேடு பள்ளம் அப்படின்னு சொல்றப்பையும் என்ன ஆகாது, அங்க வந்துட்டு வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். மிகாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆ என முடியும் வினை எச்சத்தின் பின் வல்லினம் வருமா வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆ ஈற்று வினையெச்ச விதி என்னவா இருக்கும்? ஆ என்னும் ஒளியில் முடியும் அகர ஈற்று வினையெச்சங்கள் தொடர்ந்து வல்லினம் வந்தால் அந்த மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பாருங்களேன். ஆடச் சொன்னார். அப்ப ஆட இந்த ட வந்து எப்படி வந்திருக்கும்? இட்டு பிளஸ் ட. அப்ப சொன்னார் அப்படின்னா யாரோட எழுத்து சேரும் பாருங்க, வருமொழியில இருக்கக்கூடிய சோவுடைய மெய்யெழுத்து யாரு? இச்சு. ஆட சொன்னார். அதே மாதிரி பொருள் விளக்கம், ஒரு செயலை செய்யுமாறு குறிப்பிடும் போது இந்த அழுத்தம் ஏற்படும். அப்படின்னா ஓட கண்டான். வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, படிக்க போனான், அகர வரிசையில் முடியும் வினையெச்சம், படிக்க போனான். ஓகே, படிக்க போனான். அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கு நம்மளுக்கு? ஆ என முடியும் வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னா மிகும் தான் நம்மளுக்கு ஆன்சர். இப்ப எங்க மிகும் எங்க மிகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஈ என முடியும் வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா. இதுவுமே பார்த்துட்டோம். இது ஆங்கிறதும் சரி ஈங்கிறதும் சரி உயிரெழுத்து. ஸோ அங்க வந்து மிகும் அப்படிங்கிறது தான் முன்னாடியே நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் வேணும்னா நீங்க பார்க்கலாம். எழுதி பார்த்தான், எழுதி ஈ அப்படிங்கிற முடியுது, எழுதி பார்த்தான். அதே மாதிரி ஓடி சென்றான், ஈல முடியுது பாத்தீங்களா, ஓடி சென்றான். தேடி பிடித்தான், தேடி ஈல முடியுதா, இந்த டி எப்படி வந்திருக்கும்? இட்டு பிளஸ் இ, டி. அப்ப யாரோட எழுத்து வந்திருக்கு? இப்பு பிளஸ் பி. ஓகே, இப்பு பிளஸ் இ, பி. அப்போ தேடி பிடித்தான். அப்படின்னா பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கிறது. பெயரச்சம் அப்படின்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல், எச்சம் அப்படின்னா முற்று பெறாமல் இருக்கிறது தான் நம்ம எச்சம்னு சொல்லுவோம். ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் எஞ்சி நின்று ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் ஆகும். வந்த, இது முடியல, பிளஸ் பையன். ஓகே, கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச விகுதி எனப்படும். ஸோ இங்க வந்து வல்லினம் மிகுமா அப்படின்னு பாருங்க. வந்த பையன் மிகுதா? மிகாது. ஓகே, பெயரச்ச விதி இருந்தாலும் அந்த இடத்துல என்ன ஆகாது? மிகாது அப்படிங்கறத ஆன்சர். அதே மாதிரி தெரிநிலை பெயரச்ச விதி வரும். காலத்தை வெளிப்படையாக காட்டும் பெயரச்சம் தான் தெரிநிலை அப்படின்னா தெரிந்த அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலத்தை தெரிந்த. பாடிய பாடல், பாடப்பெற்ற பாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான். அப்ப அங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாடிய பாடல்ல இப் அப்படிங்கிறது வந்திருக்கு, தெரிநிலையில இருக்கு. குறிப்பு பெயரச்சத்துல பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தும் பெயரச்சம். நல்ல தம்பி, இங்க இத்துன்னு வந்திருக்கா, வராது. நல்ல தம்பி, வல்லினம் மிக கூடாது. அதே மாதிரி இங்க பாருங்க, பாடிய பாடல் அப்படின்றப்ப பாடிய பாடல் என ஒற்றெழுத்து வரக்கூடாது. பாடிய பாடல் அவுட்புட் என்னன்னு பாருங்க, பாடிய பாடல் தான். இப்பு வந்திருக்கா? இப்பு வரல. தெரிநிலை பெயரச்சமும் இல்ல. அப்ப எங்க வராது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். மிகுமா மிகாதா அப்படின்னா மிகாது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு. ஈறுகெட்ட அப்படின்னா, ஈறுகெட்டனா என்ன சொல்லுவோம்? எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து ஈறு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து கெட்டு. கெட்டு ஆ என்னும் நெடியில் ஒளியுடன் முடியும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு. அப்ப ஓடா இது வந்து முடிஞ்சிருக்கா பாருங்களேன், இது எச்சம். அது தெரியும், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓடா ஓடா அப்படின்னு முடிஞ்சிட்டு ஆள தான் முடியுது. இது முடிகிறப்போ ஓடா குதிரை, இதோட அவுட்புட் பாருங்க, ஓடா குதிரை, ஓடா குதிரை. அப்ப இக்கு அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் பண்ணா கூவா குயில், கூவா குயில், கூவா குயில். வாடா மல்லி, இந்த வாடா ஓடா கூவா இதெல்லாம் என்ன அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்ப இது வந்து மிகும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். இதோட ஆன்சர் என்னன்னா மிகும். நெக்ஸ்ட், அப்படி இப்படி ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகுமா அப்படின்னா, அப்படி இப்படி, அப்படி சொன்னான் பாருங்க, அப்படி சுட்டு வினா, சுட்டு வினா வகை விதி. அதாவது அப்படி இப்படி எப்படி அப்படின்னு வினா வகையில சொல்றாங்க அப்படின்னா தொடர்ந்து வல்லினம் மிகும், வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் இங்க ஆன்சர் நம்மளுக்கு. அப்ப அப்படி சொன்னான் அப்படின்னா அப்படி சொன்னான், இச்சு மிகுந்திருக்கா, உள்ள இருக்கு அப்படின்னு. இப்ப இப்படி, இப்படி பார், இப்படி பார் அப்படின்னா இப்பு சேர்ந்திருக்கு பாருங்க, அருகில் உள்ள ஒன்றை குறிப்பிடும் போது. எப்படி இப்படி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகே, ஆன்சர் என்ன? மிகும்ங்கிறதா வல் ஆன்சர், வல்லினம் மிகும். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எது எவை ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் வருமா? எது எவை, நீங்க அந்த வேர்டு அந்த வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லி பார்க்கணும். என்னது? வினா பெயர் விதி. இது என்னது? எது எவை அப்படிங்கிறப்போ அது ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி. எது எவை போன்ற வினா சொற்களை தொடர்ந்து வல்லினம் வரும்போது மிகாது. என்ன சொல்றோம்? வல்லினம் வரும்போது மிகாது. எது கிடைத்தது? அங்கு சென்றான். ஓகே, எது கிடைத்தது? அங்கு சென்றான் நம்ம சொல்ல மாட்டோம், அங்கு சென்றான். எவை சென்றான். சுட்டு பெயர்கள், அது போனது. ஏதாவது வந்திருக்கா பாருங்களேன், அது போன, இப்போ வந்துச்சு அப்படின்னா தப்பு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகுமா மிகாது. எது எவை அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் ஆன்சர் நம்மளுக்கு. வல்லினம் மிகாது. ஓகே, படி என்று முடியும் வினையெச்சத்திற்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்குறாங்க. படி ஈற்று வினையெச்ச விகுதி. என்ன விகுதி? வினையெச்ச. இதோட விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படி என்று முடியும் வினையெச்சங்களை தொடர்ந்து வல்லினம் வரும்போது மிகாது. வல்லினம் வரும்போது மிகாதுன்னு சொல்றாங்க. படி, அப்ப வரும்படி பிளஸ் சொன்னார், வரும்படி பிளஸ் சொன்னார், வரும்படி சொன்னார், இச்சு வராது, வரும்படி சொன்னார். அழுத்தி நம்ம அந்த அந்த சொல் அந்த எழுத்து வருது அப்படின்னா அழுத்தி சொல்றோம்னு அர்த்தம், அழுத்தாம சொல்றோம் பார்த்தீங்களா? அவ மிகும் இந்த இடத்துல மிகாது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கணும். செய்யும்படி சொன்னார், செய்யும்படி சொன்னார், செய்யும்படி கேட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க வராது, வல்லினம் மிகாது. அப்ப படி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்மள இதை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஈல முடியுது அப்ப வரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட் இருக்கும். பட் இங்க என்ன விதி அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சொல்லணும். ஸோ இங்க வந்து மிகாது அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுக்கு தொடரில் வல்லினம் வருமா? அடுக்கு தொடர்னா நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி பாம்பு பாம்பு, ஓடு ஓடு அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுக்கு தொடர். ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும்போது இடையில் வல்லினம் மிக கூடாது. என்ன சொல்லணும்? மிக கூடாது. அப்ப அடுக்கு தொடர்ல வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான். ஓகே, ஓடு ஓடு, தீ தீ, இதுக்கிடையில என்ன வராது? வராது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? மிகாது அப்படிங்கிறது தான் ஆன்சர். மிகாது அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன? இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுமா அப்படின்னா, வேற்றுமை தொகை விதியில ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை தொகை உருபு மறைந்து வரும்போது அதன் பின் வல்லினம் மிகக்கூடாது. மறைந்து வரும்போது அதன் பின் வல்லினம் மிகக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. வேற்றுமை தொகை விதி என்ன சொல்லுது? ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை தொகை, வேற்றுமை உருபு, உருபு மறைந்து வரும்போது அதன் பின் வல்லினம் மிகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பிளஸ் கற்றார் அப்படின்னா தமிழ் கற்றார், தமிழ் தமிழ் பாருங்க, இது வந்து மறைந்து வருது. எப்படி மறைந்து வருதுன்னு கேட்குறேன். தமிழை கற்றார், ஐ தமிழை
இங்க வந்து இக்கு தான் வரும். தமிழை கற்றார், இந்த இக்கு வரும், இத்திற்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. தமிழை கற்றார் அப்படின்றப்போ தமிழை கற்றார் ஐங்கிறது மறைந்து வந்துச்சு அப்படின்னா அங்க வல்லினம் மிகாது. வல்லினம் என்ன ஆகாது? மிகாது. வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? பாடம் படி, பாடம் படி. அப்ப இது எங்க மறைஞ்சு வருது? இதை பாருங்க, பாடத்தை படி அப்படிங்கிறது தான் பாடம் பிளஸ் படி. பாடம் படி. நாடு, நாடு காண்டல் அப்படின்னா நாட்டை காண்டல் அப்படின்னு. அடுத்தது வந்து முற்றி எழுகிற சொல்லுக்கு பின், முற்றி எழுகிற சொல்லுக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதா? முற்றி எழுகிறோம், முற்றி எழுகிறோம், முற்றி எழுகிற சொற்களுக்கு தொடர்ந்து வல்லினம் வரும்போது இடையில் ஒற்றெழுத்து மிகாது. என்ன சொல்றாங்க? இடையில் ஒற்றெழுத்து மிகாது. கதவு திறந்தது, கதவு திறந்தது, கதவு திறந்தது என வராது, தவறு. ஓகே, அப்ப இங்க வராதுன்றத, மிகாது அப்படிங்கறத ஆன்சரு. வேற ஏதாவது நம்ம பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். அப்ப தனிக்குறிலை அடுத்து வரும் நிலவு பிளஸ் பயன், இங்கேயும் வந்து வராது. நிலவு பயன் அப்படின்னு மட்டும்தான் சேர்ந்து வரும். மெல்லினம் இடையினம் மெய்களுடன் வரும் ஊ, அதாவது உணவு பிளஸ் கொடுத்தான், உணவு கொடுத்தான், உணவு கொடுத்தான். இந்த மாதிரி வரப்போ மிகாது அப்படிங்கிறது தான் ஆன்சர். முற்றி எழுகிற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. வன் தொடர் குற்றி எழுகிறத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? வன் தொடர், வன் தொடர்னா என்னவா இருக்கும்? நிலைமொழியில் ஈரெழுத்து வல்லின மெய்யை தொடர்ந்து வரும் ஊகாரமாக இருந்தால் வருமொழியில் முதலில் வரும் வல்லினம் மிகுமுடினா. அச்சு, இச்சு. அப்ப பாருங்க, நிலைமொழியில் ஈற்றெழுத்து வல்லின மெய் இருக்கா? இச்சு பிளஸ் ஊ, சு. ஓகே, சு என்பது இச்சு என்ற சொல்லின் மெய்யெழுத்து தொடர் வந்தால் வல்லினம் மிகுந்தது, வல்லினம் மிகுந்தது. எப்படி வந்துச்சு? அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்து வல்லின மெய்யெழுத்தை பாருங்க, இச்சு இச்சா இருந்தாலும் இங்க சூன்னு இருக்கு பாருங்க. சூ வந்து எப்படி வந்திருக்கும்? இச்சு பிளஸ் ஊ தான். மறுபடியும் 2 இச்சு இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்படித்தானே? தொடர்ந்து வரும் உகாரம் கூட்டம், கூட்டம் எப்படி வந்திருக்கும்? இக்கு பிளஸ் ஊ. அப்போ இக்கு பிளஸ் ஊ, அப்ப அந்த இக்கு சேர்ந்து அச்சு கூடம் அப்படின்னு வந்திருக்கு. அச்சு கூடம். வேற ஏதாவது பார்க்கணும். பக்கு பந்து, பக்கு பிளஸ் பந்து, பக்கு பிளஸ் பந்து. இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இக்கு பிளஸ் இதோட, இப்ப இதோட ஒரு மெய்யெழுத்து, அதோட உயிரெழுத்து, இதோட சாரி இது மெய்யெழுத்து, இதோட உயிர்மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்து வர்றப்போ அங்க வல்லினம் மிகும். ஓகே, மிகுந்து வரும் அப்படின்னு அர்த்தம். மென்தொடர் குற்றி எழுகிறத்தின் பின் வல்லினம் மிகுமா அப்படின்னா மென்தொடர். இதோட விதி என்ன? மென்தொடர் குற்றி எழுகிற சொற்கள் தொடர்ந்து வல்லினம் வரும்போது பொதுவாக மிகாது. பொதுவாக என்ன ஆகாது? மிகாது. பந்து போட்டான், பந்து போட்டான் அப்படிங்கிறது பந்து போட்டான் அப்படின்னு தான் வரும். இப்போ வந்து சேர்க்கக்கூடாது. ஓகே, இப்ப வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குரங்கு குட்டி, குரங்கு குட்டி இக்கு போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? குரங்கு குட்டி. மெல்லின மெய்யை தொடர்ந்து வரும் ஊ, மெல்லின மெய்யை தொடர்ந்து வரும் ஊ அப்படி வந்தாலும். அதே மாதிரி சில மென்தொடர் குற்றி எழுகிற சொற்கள், அம்பு தரை, அம்பு சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல வராது அப்படிங்கிறது தான். எங்க வருதுன்னு பாருங்க, சில மென்தொடர் குற்றி எழுகிற சொற்கள் அங்க மட்டும்தான் மிகுமே தவிர எல்லா இடத்துலயும் மிகாது. ஸோ இதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகே, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் போடணும்? மிகாது, பட் எங்கேயாவது சில இடங்கள்ல மட்டும்தான் வரும். ஓகே, பேசிக்கலி மிகாது. அப்ப மெஜாரிட்டி என்ன சொல்லணும்? மிகாதுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், வேற்றுமை உருபு மறைந்து வருவது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற்றுமை உருபு மறைந்து வருவது, இது என்னது? விரி, தொகை, சந்தி, புணர்ச்சி. அப்ப இது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஆன்சரே பண்ண முடியும் இல்லையா? இப்ப விரினா என்ன சொல்லலாம்? விரினா வேற்றுமை உருபுகளான ஐ, ஆள், கூ, இன், அது, கண் சொல்றோம்ல, சொல்லில் வெளிப்படையாக தெரிவது விரி எனப்படும். வெளிப்படையாக தெரிவது. கேள்வியில் உருபு மறைந்து வருவது என கேட்கப்பட்டுள்ளதால் இது தவறான விடை. எது? மறைந்து வருவதுன்னு தான் கேட்டிருக்காங்க கேள்வியில. என்ன கேட்டிருக்காங்க? வேற்றுமை உருபு மறைந்து வருவது. இங்க வெளிப்படையாக வர்றது விரி. தொகைனா எப்படி இருக்கும்? தொகை என்றாலே மறைந்து வருதல். தொகை என்றாலே என்ன நினைச்சுக்கோங்க? மறைந்து வருதல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க என்று பொருள். அப்ப உறுப்புகள் மறைந்து நின்று பொருள் தருவது வேற்றுமை தொகை. அப்ப இது ஆன்சரா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். மீதி இருக்க ரெண்டையும் நம்ம பார்த்துக்கலாம். மீதி இருக்க ரெண்டு பாருங்க. புணர்ச்சியின் போது சொற்களுக்கு, புணர்ச்சினா ரெண்டு சொற்கள் சேரும்போது சொற்களுக்கு இடையில் தோன்றும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். சந்தி அப்படிங்கிறது சேர்க்கிற எழுதுதான் சந்தி.
ஒற்றெழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். புணர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டு சொல் வந்து சேரும்போது. நிலைமொழியில் வருமொழி ஒன்றோடு ஒன்று இணைவது பொதுவாக குறிப்பு புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். சேர்வது. அப்ப இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வேற்றுமை உருபு மறைந்து வருதல் அப்படின்னா, இப்ப நீங்க ஆன்சரை பார்த்தே சொல்லிடலாம். அது எதுவா இருக்கும்? தொகை. மறைந்து வந்தாலே என்ன சொல்லணும்? தொகைன்னு சொல்லணும். வெளிப்படையாக வர்றது விரி. வி பார் வெளிப்படையாக வருவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னா வரையறை விரிவு விளக்கம். இது உங்களுக்கு தேவையில்லை, அந்த மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஏன்னா நான் ஆப்ஷனை வச்சே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நெக்ஸ்ட் வந்து வாழை இலை. இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி விதி. வாழை இலை புணர்ச்சி விதி எது அப்படின்னா கொடுத்துருக்காங்க. உடம்படுமை, குற்றியலுகரம், திசைப்பெயர், விகாரம். ஓகே. ஸோ இதில் வந்து உடம்படுமைனா என்ன அப்படின்னா ஐ வந்தால் வருமொழி முதலெழுத்துடன் சேர ஈ என்னும் மெய் தோன்றும். அப்ப வாழை இலை, வாழை இலை இந்த மாதிரி வந்திருக்கும். அப்ப இலை இங்கு ஐகாரம் வந்துள்ளதால் ஈ என்ற உடம்படு மெய் தோன்றியுள்ளது. இதை குற்றியலுகரம் என்ன அப்படின்னா நிலைமொழியில் இறுதியில். நிலைமொழியில் இறுதியில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வாழை இலை, வாழை வாழை இலை, வாழை இலை. இதுல வந்து வருமொழி இலை, அப்படித்தானே? அப்போ நிலைமொழி இறுதியில் என்னது? நிலைமொழி இறுதியில் உகாரம் குசுடு துபுரு குறைந்து ஒலிப்பது. குறைந்துனா மாத்திரை அளவுல குறைந்து ஒலிக்கிறது நம்ம சொல்றோம்ல, அதுதான் தவறான. இது வந்து தவறான விடை. ஏன்னா வாழை என்பதின் உகாரம் இல்லை. உகாரம் ஊங்கிற வார்த்தை இல்லை, ஐகாரம் உள்ளது, அப்படித்தானே அர்த்தம்? அப்போ திசை பெயரா இல்ல, கிழக்கு மேற்கு போன்ற திசை பெயர்கள் புணரும் விதி. அப்ப இது தவறானது. அப்போ விகாரம் அப்படிங்கிறது என்னன்னா, விகாரம்ங்கிறது இயல்புக்கு மாறாக எழுத்துக்கள் தோன்றுதல், திரிந்து வர்றது விகாரம் அப்படின்னு. கெடுதல் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகே. அப்போ இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வாழை இலை. இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது அப்படின்னா உடம்படு மெய். என்னது? உடம்படு மெய் புணர்ச்சி. மட்பாண்டம் பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதுல எப்படி பிரித்து எழுதுறது அப்படிங்கிறத பாருங்களேன். இதை நான் ஒரு விளக்கமாக கொடுத்துருக்கேன். பிரிச்சு எழுதுறப்போ மட் பிளஸ் பாண்டம் அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுதிட்டு எல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எது கரெக்டுங்கிறத நம்ம பார்ப்போம். மட் பிளஸ் பாண்டம். மட் என்பது ஒரு முழுமையான சொல் அல்ல. மட் அப்படிங்கிறது ஒரு முழுமையான சொல் கிடையாது. புணர்ச்சிக்கு முன்புள்ள வேர் சொல்லாக இது இருக்க முடியாது. அப்ப இது தவறான விடை. இப்போ மண் பாண்டம் அப்படின்னா மண் என்பது ஒரு நிலைமொழி. இது வந்து ஒரு ஆன்சரபிள் தான். நம்மளுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குது. பாண்டம் சேரும்போது இன் என்பது இட்டாக மாறுகிறது. என்ன சொல்றது? இன் என்பது இட்டாக மாறுகிறது. அப்ப மண் பாண்டம் வரும். மனம் பாண்டம்ங்கிறது வருமா? மலை பாண்டம்ங்கிறது வருமா? ஆன்சர்லயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எது வரும் அப்படின்ட்டு. அப்ப இந்த உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஆப்ஷனும் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் தான். மட் பாண்டம் வருமா அப்படின்னா மட்டுங்கிறது என்ன சொல்றது, ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு கிடையாது. அப்படிங்கிறனால இது வராது. அப்ப எது வரும் நம்மளுக்கு? மண் பிளஸ் பாண்டம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து செந்தமிழ் பிரித்து எழுதுக. செம்மை பிளஸ் தமிழ் தான். இது நம்ம சின்ன கிளாஸஸ்ல இருந்தே பார்த்துருப்போம். ஆப்ஷன் பாருங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். செம்மை பிளஸ் தமிழ், செந்தமிழ், செம் பிளஸ் தமிழ், சென் பிளஸ் அமிழ். ஓகே. இது வருமா அப்படின்னா இது வராது. செம் பிளஸ் தமிழ் வருமா? வராது. அப்ப உங்களுக்கு என்னென்ன டவுட்டா இருக்கும், இது வருமா அப்படின்னு. அப்போ செம்மை அப்படிங்கிறது நிறத்தையும் பண்பையும் குறிக்கும் ஒரு பண்பு பெயர். இதுவே சரியான சொல். அப்ப செம்மை அப்படிங்கிறது பண்பு பெயரை குறிக்கிறது. செந்தமிழ் அப்படிங்கிறது நம்ம அது சரியான விடை எது அப்படின்னா செம்மை பிளஸ் தமிழ் தான். இதுல பாருங்க, செந்த் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்? செந்த் என்பது தனித்து நின்று பொருள் தராது ஒரு சொல். அதே செந்த் அப்படிங்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கு. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அந்த வேர்டு வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கு. மீனிங்கா இருக்கணும். மீனிங்கா இருந்து சேர்ந்தாதான் நம்மளுக்கு ஒரு பொருள் தரும். அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி செம் இருக்கா? இல்ல. செந்த் அதுக்கும் வந்து மீனிங் இல்லை. அதனால இது மூணுமே சரியான விடை இல்லை. சரியான விடை எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சரியான விடை. ஓகே. மறுபடியும் நான் கொஸ்டினை காட்டுறேன். செந்தமிழ், செம்மை பிளஸ் தமிழ். நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் எத்தனை உள்ளன அப்படின்னா 42. மறந்துடக்கூடாது, 42. ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா தனித்து நின்று பொருள் தருவது. தீ, பூ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எத்தனை இருக்கு? அப்ப ஒரு எழுத்தே வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கிறது எது அப்படின்னா 42 எழுத்துக்கள் இருக்கான்.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ என்னும் உயிரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐ அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. அழகு, தலைவன், உயர்வு, மேலே. இங்கே தான் நம்ம வந்து ஜர்க்காவோம். அழகு அப்படிங்கிறது அணி அல்லது எழில். அழகு என்பது ஒரு பண்பை குறிக்கும். அழகுங்கிறது நம்மளுக்கே தெரியும், அது ஒரு பண்பை குறிக்கும். ஐ என்பதற்கு அழகு என்ற பொருள் சில இடங்களில் இருந்தாலும் முதன்மையான அகராதி பொருள் தலைவனே ஆகும். ஓகே, ஐக்கு வந்து என்ன சொல்லணும், தலைவன் அப்படிங்கிறது தான் பொருள். நெக்ஸ்ட் வந்து தலைவன் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவன் வந்துட்டு ஐ தான். நன்னூல் மற்றும் ஓரெழுத்து ஒரு மொழி பட்டியலில் ஐ என்ற எழுத்துக்கு தலைவன் தான் பொருள். தலைவன், சுவாமி, குரு, வியப்பு என பல பொருட்கள் உள்ளன. இதுவே தேர்வுகளில் இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். எது அப்படின்னா தலைவன் அப்படிங்கிறது தான். உயர்வு அப்படின்னா ஓங்கல் அல்லது மேன்மை. உயர்வுனா அர்த்தம் என்ன, ஓங்கல் அல்லது மேன்மை நம்ம சொல்லுவோம். ஐ என்பது உயர்வை சுட்டினாலும் அது ஒரு தனி பெயராக தலைவனையே குறிக்கும். அதனால இதுவும் ஆன்சர் கிடையாது. மேலே அப்படின்னா மீ அப்படின்னு அர்த்தம். மேலே அப்படின்னா என்ன சொல்லணும், மீங்கிற எழுத்து தான் மேலே அப்படிங்கிற பொருள். அப்படிங்கிறப்ப இதுவும் செட் ஆகாது. அப்ப ஐக்கு யார் வருவா, தலைவன் அப்படிங்கிறது தான் கரெக்டான எழுத்து, கரெக்டான வேர்டு. அப்ப ஐங்கிறது தலைவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஆப்ஷனை வச்சே கம்பேர் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி மீ, இங்கேயே சொல்லிட்டேன், மீ அப்படின்னா மேலே, அதுதான் விடை. விடையும் என்ன, மேலே. அப்ப கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க, கீழே, மேலே, அழகு. அழகுனா ஒரு பண்பு, வலிமை அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரென்த்தை பத்தி நம்ம சொல்றது. இப்ப மீ அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா பகுபத உருவிலக்கங்கள் எத்தனை வகைப்படும் முடிஞ்சிருக்காங்க. பகுபதம் 6. பகுபதம் எத்தனை, 6. சந்தி, சாரியை, விகாரம், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இதெல்லாம் தான் பகுபத உருவிலக்கணம். சரியா? அப்ப இது கூட உங்களுக்கு ஆப்ஷனா கேட்கலாம், இதுல எது வந்து பகுபத உருவிலக்கணம் அப்படின்ட்டு. பகுதி, விகுதி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், விகாரம். ஓகே. நெக்ஸ்ட், பகுபதத்தின் இறுதியில் அமைவது எது? இறுதியில் வர்றது அப்படின்னா பகுதியா, விகுதியா, இடைநிலை, சாரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாரா வருவா? பகுதினா என்னன்னு தெரியணும், விகுதினா என்னன்னு தெரியணும் இல்லையா? பகுதி அப்படிங்கிறது ஒரு சொல்லின் முதலில் நிற்கும் வேர்ச்சொல் அல்லது கட்டளை சொல்லாகும், அதுதான் பகுதி. விகுதி அப்படிங்கிறது இறுதியில் வர்றது. அப்ப இதுதான் ஆன்சருக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இடைநிலை அப்படின்னா பேர்லயே இருக்கு இடை, அப்ப இடையில தான் வரும். சாரியை அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். இது பெரும்பாலும் இடைநிலைக்கு விகுதிக்கும் இடையில் வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் அப்படின்னா லாஸ்ட் வேர்டுக்கும் சென்டர் வேர்டுக்கும் நடுவுல இருக்கும். அப்ப யார் வருவா? ரெண்டுமே கிட்டத்தட்ட இடைநிலையும் சரி, சாரியும் சரி, கிட்டத்தட்ட நடுவுல தான் இருக்கும். அப்ப விகுதி தான் லாஸ்ட்ல. இப்ப பகுபதத்தின் இறுதியில் அமைவது எது அப்படின்னா விகுதி. நெக்ஸ்ட், பகுபதத்தில் பகுதியையும் இடைநிலையும் இணைப்பது எது? பகுபதத்தில் பகுதியையும் இடைநிலையும் இணைப்பது. இடைங்கிறது நடுவுல இருக்கும், பகுதிங்கிறது எது முன்னாடி இருக்கும், அப்படிதானே? அப்ப இது ரெண்டை இணைக்கிறது எதுன்னு கேக்குறாங்க. சந்தி, சாரியை, விகுதி, விகாரம். விகாரம் லாஸ்ட் ரெண்டை இணைக்கிறது. அப்ப எது வரும்? சந்தி. சந்தி அப்படின்னா என்னன்னு தெரியலையே, நம்மளுக்கு என்னன்னு பாத்துடலாம். இது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும். அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில நிக்கிறது யாரு? சந்தி. இப்ப இந்த உதாரணத்தை பாருங்களேன். இதுல பாருங்க, படி, இது பகுதி, இது சந்தி. ஓகே. சாரியை, விகுதி, இந்த மாதிரி. ஓகே. அப்போ சந்தி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டுல இருக்கும், சாரியை அப்படிங்கிறது லாஸ்ட்ல இருக்கும். லாஸ்ட் ரெண்டு வேர்டை இணைக்கும். இது மட்டும் பார்த்து வச்சுக்கணும். விகுதிங்கிறது லாஸ்ட்ல வரும். விகாரம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? விகாரம் ஒரு தனி உறுப்பு அல்ல, பிற உறுப்புகள் புணரும் போது ஏற்படும் மாற்றம். ஓகே, இதுவும் கிடையாது. அப்போ எது வரும் நம்மளுக்கு? சந்தி. பகுபதத்தில் பகுதியையும் இடைநிலையும் இணைப்பது எது? சந்தி. நெக்ஸ்ட், வினைமுற்றுச் சொல்லில் காலத்தை காட்டுவது எது? பகுதியா, இடைநிலையா, விகுதியா, சந்தியா அப்படின்னு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்ச்சொல். ஓகே, இது சொல்லின் வேர்ச்சொல் அல்லது கட்டளை சொல்லாகும். இதுல வந்து காலத்தை வந்து காட்டாது. இடைநிலை அப்படிங்கிறது இது பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் வரும். பகுதிக்கும் மிகுதிக்கும் நடுவுல இருக்கிறது தானே இடைநிலை.
இதுவே ஒரு செயல் நடந்த காலத்தை உணர்த்தும். அப்ப என்ன சொல்றோம்? காலத்தை உணர்த்துவது எது? இடைநிலை. அப்ப விகுதிங்கிறது லாஸ்ட்ல வர்றது. இது காலத்தை உணர்த்துமா? உணர்த்தாது. சந்திங்கிறது ஃபர்ஸ்ட் 2 வேர்டுக்கு நடுவுல வர்றது. அப்ப இது காலத்தை உணர்த்துமா அப்படின்னா, இது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது. இது ஓசையாக வருமே தவிர, மெய்யெழுத்தே தவிர வேற எதுவும் காலத்தை காட்டாது. ஓகே, அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வினைமுற்று சொல்லில் காலத்தை காட்டுவது எது அப்படின்னா இடைநிலை. ஓகே, நெக்ஸ்ட் படித்தான். படித்தான் இதில் ஆண் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு, ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி, பலர்பால் விகுதி, எதிர்மறை விகுதி. இதுல என்ன அப்படிங்கிறதுனா, இப்ப ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னா ஆண் என்பது உயர்திணை ஆண்பாலையும் வினைமுற்று விகுதி பெற்றதையும் குறிக்கும். தாள் ஆள் அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது நீங்க பெண்பால்னு சொல்லலாம். ஆனா படித்தான் அப்படிங்கிறது சரியான விடை. என்ன அப்படின்னா இது ஒரு ஆண்பால் வினைமுற்று விகுதி. பெண்பால் அப்படின்னா ஆள்ல முடிஞ்சிருக்கணும். பலர்பால் அப்படின்னா ஆர்கள் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கணும். எதிர்மறை அப்படின்னா எதிர்மறை பொருள், ஆப்போசிட் வேர்டு இருக்கணும் அதுல. அப்படி இல்லை இல்லையா? ஸோ அப்ப ஆன்சர் என்னவா வரும்? ஆண்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பெயரச்ச விகுதி பொதுவாக எதில் முடியும்? பெயரச்ச விகுதி எச்சம்னாலே முடியாது. பட் பெயரச்ச விகுதி எதுல பொதுவாக எதுல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எதால முடியும் பார்ப்போம். ஆங்கிறது பெயரச்ச விகுதி. இது ஒரு வினை சொல்லை பெயரச்சமாக மாற்ற உதவும். ஒரு எச்ச வினை ஒரு பெயரை தொடர்ந்து வரும். அப்ப ஆ தான் வரும். படித்த, மாணவன், வந்த, வண்டி அப்படிங்கிறது. ஈங்கிறது வினையச்ச விகுதி. ஆங்கிறது பெயரச்ச விகுதி, ஈங்கிறது வினையச்ச விகுதி, ஊங்கிறது வினையச்ச ஈங்கிறது வினையச்சம், ஊங்கிறது வினையச்சம். ஆண்கிறது வினை முற்று பெற்றுச்சு. அது முற்று அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இது வினைமுற்று விகுதி. அப்ப யார் வருவா? ஆங்கிறது தான் வரும். ஆங்கிறது தான் பெயரச்ச விகுதி. இப்ப ஆன்சர் என்னது? வந்த, சென்ற அப்படின்னு சொல்றோம். அதுதான். நெக்ஸ்ட் வினையச்ச விகுதி பொதுவாக எதில் முடியும்? முன்னாடியே பார்த்துட்டோம். வினையச்ச விகுதி அப்படிங்கிறது ஈ அல்லது ஊல முடியும். ஈ அல்லது ஊல முடிகிறது தான் வினையச்ச விகுதி. ஆண்கிறது ஆண்பால் வினைமுற்று, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று. இது தெரிஞ்சிருக்கணும். வாழ்க இதில் உள்ள விகுதி எது? வாழ்க இது என்னன்னா வாழ்க ஆள முடியுது. இது பெயரச்ச விகுதியா அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வினையச்ச விகுதியா ஈ அல்லது ஊ இருக்கணும். இருக்கா? வாழ்க இல்ல. வியங்கோல் வினைமுற்று விகுதி. தொழிற்பெயர்னா ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஏதாவது வார்த்தை இருக்கா? இல்ல. பாருங்க, வினையச்ச விகுதி ஒரு வினையை கொண்டு முடியும். வினை செயல் ஏதாவது இருக்கா? இல்ல. வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னா வியங்கோலுக்கு க இய இயர். நல்லா பார்த்துக்கோங்க. வியங்கோலுக்கு க இய இயர். வாழ்க, வாழிய, வாழியர் அப்படின்னு நம்ம முடிஞ்சு அப்படின்னா வினைக்கோள் வினைமுற்று விகுதி. இதே தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு செயலின் பெயரை குறிப்பது. தள்ளல், வாழ்தல், வாழ்க்கை, செல்தல் அப்படின்னு ஒரு செயலை குறிக்கிறது தான் தொழிற்பெயர். அப்படிங்கிறப்போ வாழ்க அப்படிங்கிறது கல முடியுது. க இயர். இது முடிஞ்சு அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஆச்சரியப்பட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது அந்த வேர்டு எல்லாமே வியங்கோல் வினைமுற்று விகுதி தான். ஒரு சொல்லின் அடிச்சொல் எவ்வாறு அழைக்கப்படும்? அடிச்சொல் அப்படிங்கிறப்போ பகுதியா, விகுதியா, சந்தியா, விகாரமா? பகுதி தான் அடிச்சொல் இல்லாட்டி வேர்ச்சொல். சரியான விடை என்னது? பகுதி தான் அடிச்சொல் இல்லாட்டி வேர்ச்சொல். மறந்துடக்கூடாது. முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். வேர்ச்சொல்லும் சொல்லுவோம், அதுக்கு பேர் அடிச்சொல்லும் சொல்லுவோம். நெக்ஸ்ட் உண்டான் இதில் உள்ள இடைநிலை எது? இடைநிலை அப்படிங்கிறது இடையில வர்றது. அப்படிதானே? அப்போ உண்டான பிரிச்சு பார்த்தாதான் நம்ம எழுத முடியும். இப்ப உன் பகுதி, இட்டு இடைநிலை, ஆண் அப்படிங்கிறது விகுதி. உண்டான். ஓகே. இறந்த கால இடைநிலை எவை அப்படின்னா ஆப்ஷன் ஆல கொடுத்திருக்கிறது இத்து, இற்று, இற்று, இன்னு இதெல்லாமே இறந்த கால இடைநிலை. கிறு, கின்று, ஆனின்று அப்படிங்கிறது நிகழ்காலம். இப்பு, இவ்வு அப்படின்னா எதிர்காலம். இல், அல் அப்படிங்கிறது எதிர்மறை. இல்லல் அப்படிங்கிறது எதிர்மறை. இதெல்லாம் படிச்சு வச்சிருந்தாதான் இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே ஓகே ஆன்சர் என்ன? இத்து, இற்று, இன்னு இறந்த கால இடைநிலை. நெக்ஸ்ட் நிகழ்கால இடைநிலை எவை? நிகழ்கால முன்னாடி நம்ம பார்த்தோம். கிறு, கின்று, ஆனின்று. கிறு, கின்று, ஆனின்று தான் நிகழ்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை
எதிர்கால இடைநிலை அப்படிங்கிறது இப்பு இவ்வு. இப்பு இவ்வு அப்படிங்கிறது தான் எதிர்கால இடைநிலை. எதிர்மறை எதிர்மறை அப்படிங்கிறப்ப தான் இல்லல் தல் இல்லல் ஆ அப்படிங்கிறதெல்லாம் வரும். எதிர்மறை இடைநிலைகள் இல்லல் ஆ அப்படின்றது. சாரியை பெரும்பாலும் எங்கு வரும்? சாரியை பெரும்பாலும் பகுதிக்கு முன்னா, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையிலா, விகுதிக்கு பின்னா, சொல்லின் முதலிலா அப்படின்னு. சாரியை அப்படிங்கிற பகுதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வர்றது, இடைநிலை இடையில வர்றது. விகுதிக்கு பின் அப்படின்னா விகுதியே சொல்லின் கடைசி உறுப்பு. விகுதி தான் லாஸ்ட் வேர்டு, லாஸ்ட் லெட்டர் இல்லாட்டி லாஸ்ட் வேர்டு. அப்ப சொல்லின் முதலில் வருமா? வராது. அப்போ எங்க வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். அதுதான் வந்து சாரியை அப்படின்னு. சாரியை அப்படிங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சொல்லின் உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படும்? சொல்லின் உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா, இதுல சந்தி அப்படிங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஒரு இணைப்பு உறுப்பு அப்படிங்கிறது தான். சாரியை அப்படிங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இதுவும் ஒரு இணைப்பு தான். ஓகே, அப்ப சந்தி சரி சாரி சாசால ஆரம்பிக்கிறது எல்லாமே என்னவா? அதாவது ஜாயினிங் மாதிரி தான், ஒரு பாலம் மாதிரி தான் இருக்கும். விகாரம் உறுப்புகள் சேரும்போது ஏற்படும். அப்ப சேரும்போது ஏற்படும் மாற்றம், உறுப்புகள் சேரும்போது ஏற்படும் மாற்றம். இதுதான் வந்து சரியான. பகுதி அப்படிங்கிறது இதுதான் அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல் நம்ம சொல்றோம்ல, பகுதியும் வராது. அப்ப எது? விகாரம். ஆன்சர் என்ன சொல்றோம்? விகாரம். சொல்லின் உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா விகாரம். ஓகே, திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு தெரியும், திருவள்ளுவர். இது எல்லாமே அடுத்தடுத்த கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். திருக்குறள் உள்ள அதிகாரங்கள் உங்களுக்கு தெரியும், 133. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் என்ன? திருக்குறள். திருக்குறள் எவ்வகை நூல் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. மறந்துடக்கூடாது. திருவள்ளுவரின் காலம் வந்து 31. வெள்ளந்தனைய மலர் நீட்டம் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திருக்குறள். நாலடியாரை இயற்றியவர்கள் யார் அப்படின்னா சமண முனிவர்கள். நாலடியாரை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா வேளாண் வேதம் அப்படிங்கிறது நாலடியார். நாலடியாரில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 400. 4 நாலடியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 400. நாலடியாரும் நான்மணிக்கடிகையும் இத்தொடரில் வரும் நான்மணிக்கடிகையை ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம் நல்லாதனார். திரிகடுகம் என்பது எவ்வகை மருந்தினை குறிக்கும் அப்படின்னா, எவ்வகை மருந்து அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலியை தான் குறிக்கும். சிறு பஞ்சமூலம் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். காரியாசன் தான் சிறு பஞ்சமூலம் ஆசிரியர். ஏலாதி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கனிமேதாவியர். கனிமேதாவியர். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? பழமொழி 400 முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். இப்படி கம்பேர் பண்ணி படிங்க. பழமொழி 400 முன்றுரை அரையனார். இப்படி வார்த்தையோட சேர்த்து நம்ம படிச்சாதான் நம்மளுக்கு மைண்ட்ல நிற்கும், இல்லாட்டி கொஞ்சம் மறக்கிற மாதிரியே இருக்கும். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார். ஒரு 4-5 வாட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மைண்ட்ல ஏறிடும். ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா பாரதியார். சிலப்பதிகாரத்தின் தந்தை யார் அப்படின்னா இளங்கோவடிகள். ஏன்னா அவர் தான் இயற்றியிருக்கார். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை அப்படின்னா 3 காண்டங்கள். புகார், மதுரை, வஞ்சி. சிலப்பதிகாரத்தின் கதை தலைவன் யார் அப்படின்னா கோவலன். சிலப்பதிகாரத்தின் கதை தலைவி யாரு? கண்ணகி. மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை நூலின் ஆசிரியர் மணிமேகலை சீத்தலை சாத்தனார். இப்படி படிங்க, மணிமேகலை சீத்தலை சாத்தனார் அப்படின்னு. மணிமேகலை எவ்வகை காப்பியம் அப்படின்னா பௌத்த காப்பியம். பௌத்த காப்பியம். மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்டவள் யார் அப்படின்னு கேட்டா ஆதிரை. உணவு இட்டவள் ஆதிரை. ஓகே. சீவக சிந்தாமணி ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணநூல். சிவக சிந்தாமணி மணநூல்.
விருத்தப்பாவால் ஆன முதல் காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. விருத்தப்பாவால் ஆன முதல் காப்பியம் எதுன்னு கேட்டா சீவக சிந்தாமணி. என்ன அப்படின்னா வளையாபதி எவ்வகை காப்பியம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று. குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா நீலகேசி. குண்டலகேசி நீலகேசி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் எது அப்படின்னா ராமாவதாரம். ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை அப்படின்னா 6 காண்டங்கள். இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கல்வியில் பெரியவர் கம்பர் என்று புகழப்படுவது யாருடைய கூற்று? யாருடைய கூற்று அப்படின்னா பழமொழி கூற்று. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல். பெரிய புராணம் ஆசிரியர் யார்? சேக்கிலார். பெரிய புராணம் சேக்கிலார். பெரிய புராணத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் புராணம். பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சொல்லிட்டு யார் படிக்க? வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 8 தொகை நூல்களில் முதன்மையானது எது அப்படின்னா நற்றிணை. நற்றிணை நூலை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பன்னாடு தந்த மாறன் வழுதி. இப்படிதான் படிக்கணும். குறுந்தொகை ஆசிரியர் யார் அப்படின்னா பல புலவர்கள் எழுதியிருக்காங்க. தொகுத்தவர் பூரிக்கோ. 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் எது அப்படின்னா பரிபாடல். 10 எந்த மன்னர்களை பற்றி பாடுகின்றது? சேர மன்னர்களை பற்றி. புறநானூறு எதை பற்றி பாடுகிறது அப்படின்னா வீரம் கொடை கல்வி. புறநானூறு வீரம் கொடை கல்வி. அகநானூறு தான் காதல். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 10 பாட்டு நூல்களில் மிகச்சிறியது எது அப்படின்னா முல்லைப்பாட்டு, மதுரை பாட்டு, காஞ்சி, நெல்வாடை. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. 103 அடிகள். 10 பாட்டு நூலில் மிகச்சிறியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களில் மிக பெரியது எது அப்படின்னா மதுரை காஞ்சி. 782 அடிகள். 103, 782 அடிகள். கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். முருகு என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருமுருகு ஆற்றுப்படை. மதுரை காஞ்சி ஆசிரியர் யாரு அப்படின்னா மாங்குடி மருதனார். பாஞ்சாலி சபதம் ஆசிரியர் யாரு? பாரதியார். குடும்ப விளக்குன்னு வந்தாலே பாரதிதாசன் தான். தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம் அவர் பேரை. மறைமலை அடிகள் தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று சொல்றவர் யாரு அப்படின்னா மறைமலை அடிகள். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் உவே சாமிநாத ஐயர். உவேசா அவர்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். ஓகே. ஜியு போப் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆங்கிலம். வீரமா முனிவர் இயற்றிய அகராதி எது அப்படின்னா சதுரஹராதி. வீரமா முனிவர் இயற்றிய காப்பியம் எது அப்படின்னா தேம்பாவணி. நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வே ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருகுது என்று பாடியவர் யாரு? நாமக்கல் கவிஞர். கவிமணி என போற்றப்படுவர் யாரு? தேசிக விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைன்னு தான் அவரை சொல்லுவோம். ஆசிய ஜோதி ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பகுத்தறிவு பகலவன் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பெரியார் தான். ஈவே ராமசாமி, ஈவேரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1970. தென்னாடு பெர்னான்சா என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. கர்ம வீரர் என்று அழைக்கப்படுவர் காமராசர். கப்பலோட்டிய தமிழன் யாரு அப்படின்னா ஊவே சிதம்பரனார். வஉசின்னு சொல்லுவோம். விஏஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வருது டக்குன்னு. வஉ சிதம்பரனார். கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுவர் திருப்பூர் குமரன். சொல்லின் செல்வர் இலக்கியத்தில் யார் அப்படின்னா ராவி சேதுபிள்ளை. உரைநடை சக்கரவர்த்தி யார் அப்படின்னு கேட்டா ஆறுமுக நாவலர். புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நா பிச்சமூர்த்தி. கவிக்கோ என அழைக்கப்படுவர் கவிக்கோ என அழைக்கப்படுவர் அப்துல் ரஹ்மான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்ற வாணிதாசன். வாணிதாசன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓமை கவிஞர் என அழைக்கப்படுவர் சுரதா. சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன் சுப்புரத்தின தாசன் என்பதன் சுருக்கமே சுரதா.
சுப்புரத்தினதாசன். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்றவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. திரைக்கவி திலகம் யார் அப்படின்னா மருதகாசி. மருதகாசி. கவி சக்கரவர்த்தி என அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னா அதாவது கம்பர், ஒட்டக்கூத்தர் 2 பேரையுமே கவி சக்கரவர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் மாப்பசான் என்பவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். தேசிய கவி பாரதியார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்படி சேர்த்து படிச்சாதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். தமிழ் நாடக தந்தை யாரு அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாரு அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். சங்கரதாச சுவாமிகள். நாடக தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா பரிதிமார் கலைஞர். நாடக தமிழின் நூலின் ஆசிரியர் யாரு? பரிதிமார் கலைஞர். மணியம் நாடகத்தின் ஆசிரியர் யாருன்னா சுந்தரம் பிள்ளை. தமிழ்நாட்டின் பெர்னான் ஷா அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாரு? மு வரதராசனார். இதுல தென்னாடு பெர்னான் ஷான்றது அண்ணாவை சொல்லுவோம். தமிழ்நாட்டின் பெர்னான் ஷா மு வரதராசனார். தென்னாடு அப்படின்னு சொன்னா யார சொல்லணும்? அண்ணான்னு சொல்லணும். தமிழ்நாட்டின் பெர்னான் ஷான்னு சொன்னா மு வரதராசனார்னு சொல்லணும். சிற்பி என அழைக்கப்படும் கவிஞர் யார் அப்படின்னா பாலசுப்ரமணியம். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யாரு? பெருஞ்சித்திரனார். திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். ஜியு போப் அவர்கள் பிறந்த நாடு எது அப்படின்னா கனடா. சதுரகராதி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1732. திருவருட்பா பாடியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். திருவருட்பா ராமலிங்க அடிகளார் ஞாபகம் வந்துடும். வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, வள்ளலார் இல்லாட்டி ராமலிங்க அடிகளார்னு சொல்லுவோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் வள்ளலார் தான். சமரச சுத்த சன்மார்க்கத்தின் சத்திய சங்கம் நிறுவியவர் யார் அப்படின்னா வள்ளலார். பொன்னி இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஞானசாகரம் இதழை தொடங்கியவர் யாரு? மறைமலை அடிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடியவர் யாரு அப்படின்னா கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம். பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது அப்படின்னா வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது அப்படின்னா மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில மலர் எது அப்படின்னா செங்காந்தல் மலர். என்ன சொல்லணும்? செங்காந்தல் மலர். திராவிட மொழிகளின் தாய் எது அப்படின்னா தமிழ். உலக தமிழ் மாநாடு முதலில் நடைபெற்றது கோலாலம்பூர்ல தான் நடைபெற்றிருக்கு. மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா 1981. செம்மொழி தகுதி தமிழுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. செம்மொழி தகுதி தமிழுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. மாத்தி படிச்சிடணும். செம்மொழி தகுதி தமிழுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு எதுனா 2004. தஞ்சை பெரிய கோயில் கட்டியவர் யாரு அப்படின்னா முதலாம் ராசராச சோழன். கல்லணை கட்டியவர் கரிகால சோழன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். 8 தொகை நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல். 10 4ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். குறுந்தொகை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 401. நெக்ஸ்ட் நெடுத்தொகை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா அகநானூறு. கலித்தொகை நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னா நல்லந்துவனார். நல்லந்துவனார். சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகளில் ஒன்று என்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். மணிமேகலை காப்பியத்தில் துறவு பூண்டவள் யார் அப்படின்னா மணிமேகலை. பாண்டியன் நெடுஞ்செழியன் எந்த நூலில் பாட்டுடை தலைவன்? மதுரை காஞ்சி. பாண்டியன்னாலே மதுரை காஞ்சி தான். ஓகே, மறந்துடக்கூடாது. குறவஞ்சி என்பது எவ்வகை இலக்கியம்? சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 96 வகைப்படும். பரணி என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? 599. கலிங்கத்து பரணி ஜெயகொண்டார்.
எழுதுனது. உலா என்ற இலக்கியம் எதை குறிக்கும்? மன்னன் வீதி உலா வருதல். உலா அப்படின்னாலே மன்னன் வீதி உலா வருதல். தூது இலக்கியத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னா சந்து இலக்கியம். கலிங்கத்து பரணி பாடியவர் யாரு அப்படின்னா ஜெயகொண்டார். ஜெயகொண்டார்னு போடுவாங்க, ஜெயகொண்டார்னு போடுவாங்க சில இடங்கள்ல. முக்கூடல் பல்லு, முக்கூடர் பல்லுன்னு போடுவாங்க. எந்த மாவட்டத்தை பின்னணியாக கொண்டது அப்படின்னா திருநெல்வேலி. தமிழ் விடு தூது யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டது அப்படின்னா மதுரை சொக்கநாதர். குற்றால குறவஞ்சி ஆசிரியர் யாரு அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர். நந்தி கலம்பகம் யாருடைய புகழை பாடுகிறது அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன். பல்லு இலக்கியம் எதை பற்றி பாடுகிறது அப்படின்னா உழவருடைய வாழ்க்கையை பற்றி பாடுது. தாயுமானவர் காலம் எது அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. திருவருட்பிரகாச வள்ளலார் எனப்படுபவர் யாரு அப்படின்னா ராமலிங்க அடிகளார். ஆத்தி சூடி பாடியவர் நமக்கு தெரியும் ஔவையார். ஔவையாரும் பாடியிருக்காங்க. பாரதி அத புதுமையான ஆத்திச்சூடி பாடினவர் யாருன்னா பாரதியார். கொன்றைவேந்தன் பாடியவர் யாரு அப்படின்னா ஔவையார். நலவெண்பா பாடியவர் நலவெண்பாவின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். வெண்பாவிற்கு புகழேந்தி என்ற தொடரை யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி புலவரை குறிக்கும். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல் எது அப்படின்னா திருவிளையாடற் புராணம். வில்லி பாரதம் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தா வில்லி புத்தூரார் பேர்லயே இருக்கு பாருங்க, டக்கு டக்குன்னு அதை கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். சீரா புராணம் நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றது, நபிகள் நாயகத்துடைய வரலாறை பற்றி பாடுகிறது. ரச்சனைய யாத்ரிகம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை பத்தி பாடுறது. அதே மாதிரி யாரு ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. மனோன்மணியம் நாடகத்தில் இடம்பெற்றுள்ள புகழ்பெற்ற பாடல் ஏது அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து. மனோன்மணியம் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து. பாரதியார் எங்கு பிறந்தார்? எட்டயபுரத்துல. பாரதிதாசன் எங்கு பிறந்தார்? பாரதிதாசன் வித்தியாசம் பார்த்துக்கணும். புதுச்சேரியில பாரதிதாசன் பிறந்திருக்காரு. நாமக்கல் கவிஞர் எங்கு பிறந்தார் அப்படின்னா மோகனூர். கவிமணி எங்கு பிறந்தார்? கன்னியாகுமரி தேரூர். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகே, இது வரைக்கும் 200 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் எல்லாமே பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னுமே நிறைய கொஷின்ஸ் வரும். பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அது ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்.